ஜும்ஆவுடைய சுன்னத்தில் ஒன்று சூரத்துல் கஹஃபை ஓதுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சூரத்துல் கஹஃபை ஜும்ஆவுடைய தினத்தில் ஓதுகிறாரோ 2 ஜும்ஆக்களுக்கு இடையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான் என்று. சூரத்துல் கஹஃபுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகள் என்ன? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் 5011வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹஃப். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சூரத்துல் கஹஃபை ஓதிக் கொண்டிருந்தார். அவருடைய பெயர் இன்னும் சில ரிவாயத்துகளிலே தெளிவாக வருகிறது, உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் கஹஃபை தங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து ஓதிக் கொண்டிருந்தார். وَإِلَى جَانِبِهِ حِصَانٌ مَرْبُوطٌ بِشَطْنَيْنِ. அவருக்கு அருகில் அவருடைய குதிரை 2 கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. فَتَغَشَّتُهُ سَحَابَةٌ. அவர் குர்ஆனை சூரத்துல் கஹஃபை ஓத ஓத அந்த குதிரையை நோக்கி ஒரு மேகம் இறங்கி வந்து கொண்டிருந்தது. فَجَعَلَتْ تَدْنُو وَتَدْنُو وَجَعَلَ فَرَسُهُ يَنْفِرُ. அந்த மேகம் இறங்க இறங்க, இவர் குர்ஆனை ஓத ஓத மேகம் இறங்க இறங்க அந்த குதிரை பதறிக் கொண்டிருந்தது, திமிரு கொண்டது, அது விரண்டோடியது. ஃபலம்மா அஸ்பஹ. காலை விடிந்தவுடன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது நினைவு காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன். அது குர்ஆனை ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வு எமக்கு 2 பாடங்களை கொடுக்கிறது. அவர் எப்போது குர்ஆனை ஓதுகிறார்? எப்போது ஓதுகிறார்? இரவுடைய விடியலில் இரவுடைய நேரத்தில் ஓதுகிறார். அல்லாஹு அக்பர். இரவில் விழித்து குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம். சஹாபாக்களுடைய வழக்கம் என்று சொல்லுவதற்கு மேல் அது ஒரு முஃமினுடைய வழக்கம். இரவுடைய நேரங்களில் விழித்து அல்லாஹ்வுடைய கலாமாகிய புத்தகத்தை திறந்து ஓதுவது ஒரு முஃமினுடைய வழக்கம், ஒரு முஃமினுடைய பண்பது. அது மூமினுடைய வாழ்வில் இருந்து பிரித்து பார்க்க முடியாத அம்சம். காலை முதல் இரவு வரை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை ஆராய்வது, குர்ஆனை மனனம் செய்வது ஒரு மூமினுடைய வாழ்வில் உள்ளது. அந்த நபித்தோழர் சூரத்துல் கஹஃபை ஓத ஓத அந்த குதிரை அலறுகிறது. ஏன்? மேகம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் எமக்கு அந்த மேகத்துடைய இரங்கலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது மலக்குகள், அது மலக்குமார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அது மலக்குகள். சூரத்துல் கஹஃப் ஓத ஓத சக்கீனத்துடைய மலக்குகள், அமைதி அளிக்கக்கூடிய மலக்குகள், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் அந்த இடத்தை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருப்பார்கள் அந்த குர்ஆனை கேட்பதற்காக. சூரத்துல் கஹஃப் எமக்கு தரக்கூடிய சிறப்புகளில் இதுவும் ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹஃபித 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்தாரோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் கரஅ 10 ஆயாத்தின் மின் ஆகிரில் கஹ்ஃபி. சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார். அது போலவே சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி 10 வசனங்களை ஓதி வருபவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் முடிவெடுப்போம். இந்த தஃசீருடைய பாடம் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை அல்லாஹ் அல்லது எம்மால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு சீக்கிரமாக
இந்த சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக மனனம் செய்வோம் என்று இன்ஷா அல்லாஹ். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து சூரத்துல் கஹ்ஃப் பாதுகாக்கும். தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்து சூரத்துல் கஹ்ஃப் எம்மை பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனத்தை ஆரம்பம் செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் கூறுகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. இதனுடைய பொருள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் அன்ஸல இறக்கினான், அலா அப்திஹி அவனுடைய அடியாரின் மீது, அல் கிதாப வேதத்தை, வலம் யஜ்அல் அதில் அவன் ஆக்கவில்லை, லஹு இவஜா வலம் யஜ்அல் லஹு அவன் அதில் ஆக்கவில்லை, இவஜா எந்த ஒரு குறைபாட்டையும் எந்த ஒரு கோணல்களையும் எந்த ஒரு தெளிவில்லாத கோணலான விஷயத்தையும் அதில் அவன் ஆக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ்விற்கே புகழெல்லாம் உரித்தாகட்டும். அவன்தான் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த புத்தகமாகிய குர்ஆனை இறக்கி வைத்தான். வலம் யஜ்அல் லஹு இவஜா. அந்த குர்ஆன் எத்தகையது? அந்த குர்ஆனில் எந்த ஒரு குறைவையும் எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய 5 சூரா இது போன்று ஆரம்பிக்கிறது. குர்ஆனுடைய 5 சூறாக்கள் இது போன்று ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தன்னை புகழ்ந்து ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிகளோடு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் சூரத்துல் கஹ்ஃபும் ஒரு சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கும். சூரத்துல் அன்ஆம் நடு சூரா சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் சப, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் சப, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பமாகும். அப்படி அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் சூரத்துல் கஹ்ஃப் ஒரு சூரா. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? புகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகும். புகழ்ச்சிகள் எல்லாம் அல்ஹம்து, அது ஷுக்ர், நன்றிக்கு மேலானது. புகழக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் உச்சகட்டம் அல்ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். யார் அந்த அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ். புகழக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை அசைப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் புகழ்ச்சிக்குரியவன் தான். அவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலும் அவன் படைப்பாளன் தான். இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிவமைப்பதற்கு முன்னாலும் அழகிய முறையில் அவன் வடிவமைப்பவன் தான். அல்ஹம்துலில்லாஹ். அது போல புகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் அவன் புகழ்ச்சிக்குரியவன் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த புகழெல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். இந்த உலகத்திலே புகழக்கூடிய புகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அவன் இறக்கினான். அன்ஸல அவன் இறக்கினான். அவன் கொடுத்தான் என்று சொல்லவில்லை. அவன் எடுத்து வந்து கொடுக்க சொன்னான் என்று சொல்லவில்லை. அன்ஸல இறக்கினான். அலா அப்திஹில் கிதாப். அலா அப்திஹி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிறான். அப்திஹி அடிமை என்று இங்கே அர்த்தம் வைக்க கூடாது. அடியான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உபூதியா என்ற தன்மையை சுமந்த அடியான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உபூதியாவுடைய தன்மையை சுமந்த அடியாராகிய முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா அப்திஹி அல் கிதாப. எதை கிதாப் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? குர்ஆனை, வேதத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் எமக்கு எதை சொல்லுகிறது? நாம் முன்னால் படித்த அகீதாவுடைய வரி, அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ் முனஸ்ஸலுன் கைர மக்லூகின். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அது இறக்கப்பட்டது, அது படைக்கப்பட்டது கிடையாது. அது படைக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் படைத்தான் குர்ஆனை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? அல்லாஹ் இறக்கினான். யாரின் மூலமாக இறக்கினான்?
ஜிப்ரீலின் மூலமாக எப்போது இறக்கினான்? அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் இறக்கினான். ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்டார். அது எப்படி கேட்டார், எந்த முறையில் கேட்டார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகிய, அல்லாஹுவை தூய்மையோடு தௌஹீதோடு வணங்கக்கூடிய அடியாராகிய அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான், அவன் பரிசுத்தமானவன். யாரை அழைத்து சென்றான்? அலா அப்திஹி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடியாரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, எம் அடியாரின் மீது இறக்கிய இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமல்ல எல்லா நபிமார்களையும் பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படித்தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி நூஹை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அல்லாஹ்விற்கு, அல்லாஹுவை வணங்கக்கூடிய, அல்லாஹுவை தௌஹீதோடு கலப்படமற்ற, ஷிர்கிலிருந்து கலப்படமற்ற தூய்மையான தௌஹீதோடு வணங்கக்கூடிய அடியாராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் இப்படித்தான் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தில் கூறுகிறான். அலா அப்திஹில் கிதாப், அன்ஸல அலா அப்திஹில் கிதாப்.